உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விலாக் தான். என்னென்னா வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் வாழைக்கண்ணெல்லாம் இலக்கி வச்சுருந்து அதை இன்னொரு ஃபார்முக்கு கொண்டு போய் நடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நேற்றைய மார்னிங் எடுத்த விலாக் தான். காலையிலே மாமா வாழைக்கண்ணெல்லாம் இலக்கி வச்சுட்டாங்க. இலக்கி இவங்களும் காரில் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. நான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மாதிரி வாழைக்கண்ணை கொண்டு நடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பெருசாக ஒன்றும் வைக்கல, சோறும் வச்சு மீன் தான் வச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா போகலான்னு சொன்னாங்க. காலையில் வச்ச சாம்பாருமே இருந்தது, அதனால கிளம்பியாச்சு. இப்போ எல்லாம் மேக்ஸிமம் இப்படி தான் போகுது. என்னென்னா காலையில் அறக்க பறக்க சமையல் முடிக்கிறது, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறானே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டாச்சுன்னா அடுத்த இந்த மாதிரி வயல் வேலைக்கு வர்றது. நிறைய பேர் திரும்ப திரும்ப கற்றுட்டே இருக்காங்க. முன்னெல்லாம் நிறைய விலாகு போடுவீங்க, எல்லாம் லாங் வீடியோ, அதெல்லாம் ஏன் போடுறதெல்லாம்னு சொல்லிட்டு இதுதான் ரீசன். காலையில் குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டாச்சுன்னா அடுத்த இந்த மாதிரி வயல் வேலையெல்லாம் பார்க்குறது. அப்புறமா வீட்டில் வந்தாலுமே கொஞ்சம் வேலை இருக்கும், ஈவினிங் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, அப்புறமா நைட் உள்ள சமையல் அப்படின்னு சொல்லிட்டு போகும். விலாக் எடுத்து வச்சாலுமே எடிட் பண்ணுறது கூட டைம் இல்லை, அதனால் இப்போ எல்லாம் எடுக்கிறதே இல்லை. லாங் வீடியோ ரொம்ப எடுக்கிறது இல்லை, மற்றபடி ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். இனிமேல் கொஞ்சம் லாங் வீடியோவும் போடலாம், பழையபடி கொஞ்சம் முடிஞ்ச அளவு போடலான் இருக்கேன். ஒரு நாள் விட்ட ஒரு நாள் ஆகுது, ஏதாவது ஒரு நாள் ரீல்ஸு கணக்காக எடுத்தாச்சுன்னா அடுத்த நாள் லாங் வீடியோ மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு. என்னென்னா நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப அடிவாங்கி தான் இருக்குது. 2 இயர்ஸ் ஆச்சு யூடியூப் சேனல் ஆரம்பித்து, ஆனால் 6.7K ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. வாட்ச் ஹவர்ஸும் ரொம்ப வரல, ரொம்ப க்ரோத்துமே இல்லை. இனி லாங் வீடியோ போட்டால் தான் வாட்ச் ஹவர்ஸும் வரும். ஸோ லாங் வீடியோஸ் ஆகிட்ட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு இருக்கேன். முடிஞ்ச அளவு டைம் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தெரியலை, முடிஞ்ச அளவு போடலாம். மற்றபடி நம்ம ஷார்ட்ஸ் அப்பப்போ போடுறோம் இல்லையா, அதையே அப்படி எடுத்து லாங் வீடியோவாக போடலான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் நல்லா மழையாக தான் இருந்து, ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வேலைன்னு வந்துச்சுன்னா மழை வெயில் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் இந்த அதிகமாக வெயிலே நின்று வேலை பண்ண முடியாது, மழை டைமில் மழை நனைஞ்சிட்டும் என்னால் வேலை பண்ண முடியாது. அவங்க ஆனால் மழை வெயில் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அப்படி தான் காலைல சமையல் பண்ணிட்டு இருந்தேன்னா மழையில் அப்படியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. நான் குடை பிடிச்சிட்டு தான் நிற்பேன், அவங்க வெட்டுவாங்க. ஏன்னா எனக்கு அடிக்கடி கோல்டெல்லாம் பிடிச்சிரும். ஒரு நாள் மழை நனைஞ்சாலே ஈஸியாக கோல்டு பிடிச்சிரும். இது பார்த்திங்கன்னா சிவப்பு வாழை, ஏத்தன் வாழை, ரசகதளி அந்த மாதிரி எல்லாமே ஃபார்மில் ஏற்கனவே நிற்கி. வீட்டு பக்கத்தில் உள்ள ஃபார்மில் தென்னை மரம் எல்லாம் வளர்ந்தாச்சு. நாங்கள் வாழையெல்லாம் வைக்கும்போது எப்போவுமே ஊடு பயிருக்கு தான் வாழை வச்சுருக்குறோம். அதாவது தென்னை மரம் வச்சுட்டு அதுக்கு இடையில ப்ளேஸ் வரும் இல்லையா, தென்னை மரம் எல்லாம் இப்போ 20 அடி விட்டு தள்ளி வைக்கிறோன்னா அதுக்கு இடையில உள்ள கேப்பில் தான் வாழை வைக்கிறது. இதுலேயும் பார்த்திங்கன்னா சைட்டில் சென்டரில் எல்லாம் கமுகு தென்னை நட்டுருக்கு. இதுவுமே 2 வாரம் முன்னாடி நட்ட வாழைக்கன்று தான். அந்த மாதிரி தான் வாழை நடுறது. அப்படி இருக்கும்போது தென்னை மரம் கொஞ்சம் வளரும்போது வாழையெல்லாம் அழிச்சிடணும். இல்லைன்னா தென்னையும் கஷ்டமாக இருக்கும், நமக்கு வாழையுமே கொலையெல்லாம் வெட்ட முடியாது. அதனால அந்த இடத்துல தென்னை மரம் எல்லாம் நல்லா வளர்ந்ததுனால இன்னொரு இடத்துல எந்த இடத்துலையுமே நீ வாழை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்த வாழை தென்னையிலேருந்துமே உண்டு. தேங்காய் விற்கிறது, வாழை கொலையெல்லாம் விற்கிறது. மேக்ஸிமம் பிள்ளைங்களோட ஃபீஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தென்னை வாழையில் வர இன்கம் வச்சு தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி கம்பெனியில் வர இன்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேண்டை வாங்குறது, நம்ம லோன் ஏதாச்சும் வச்சுருப்போம், மனுஷங்கான லோன் எல்லாம் எல்லாமே இருக்கவே இருக்காது பார்த்திங்களா, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் போயிடும். ஒரு அரை மணி நேரத்தில் மழை நின்ன பிறவே வாழையெல்லாம் நட்டுருக்கலாம். அதுக்கு பொறுமை இல்லை, மழையோடு நட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிலும் வர ஆரம்பிச்சிட்டு ஒரு வாட்டி தோட்டம் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு, பழைய வாழைகள் எல்லாம் எப்படி நிற்கின்னு சொல்லிட்டு. வாழையை கண்ணு நட்டால் மட்டும் போதாது, மழை நேரத்தில் தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது. மற்றபடி தண்ணி அடிக்கிறது ஒரு பெரிய வேலை. அதுவும் நம்ம சிவப்பு வாழையெல்லாம் வைக்கும்போது தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா தண்ணி அடித்தாதான் குறையும் நல்லா கிடைக்கும். அடுத்து 2-3 கொலை வெட்டுறதுக்கு நின்றுச்சு, நல்லா விளைஞ்சி நின்றுது. அதையும் கையோட வெட்டி வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பித்தாச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா ஒட்டில் நின்றுது, அந்த பக்கம் நல்லா பள்ளம், வெட்டுறதுக்கு முன்னாடி அங்கே போய் விழுந்தாச்சு. இந்த மாதிரி கொலை வெட்டுறது நேரம் எல்லாம் நிறைய சிக்கல் இருக்கும். இந்த சாலை பக்கத்தில் ஓவு பக்கத்தில் எல்லாம் நின்னாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நிற்கும், டக்குன்னு வெட்டியாச்சுன்னா தொப்புன்னு விழுந்துடும். இது பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டைன்னு சொல்லக்கூடிய வாழைக்குலை. எங்கள் ஊரில் இதை பாளையங்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கடைகள்லாம் வாங்குவாங்க. ஆனால் சிவப்பு வாழை, ஏத்தன் வாழை கொலையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரேட் ரொம்ப கம்மி தான். ஆனால் கொலை நல்ல பெரிய சைஸில் இருக்கும், காய்கள் நல்லா இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 2 கொலையும் தான் நின்று, அதை 2ஐயும் வெட்டி வச்சுட்டோம் பத்திரமா. அடுத்து இன்னொரு வயலில் வேறு 2 கொலை கடிச்சு விற்றுருந்து. என்னென்னா வவ்வால் எல்லாம் கடிச்சிரும், அதை கடிக்கும்போது நம்ம விற்றுருக்க முடியாது.
எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்ரும். இன்னொன்று வந்து வெடிச்சிடும், காய் வந்து சீக்கிரமாக பொட்டிடும். முக்கியமாக அதை தான் இன்றைக்கி வெட்டணும். காய் வெடிச்சாச்சு, வவ்வாலும் கடிச்சாச்சு, அதை வந்து விற்றுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொலைகளையும் சேர்த்து வெட்டணும். 2 கொலை மட்டும் கொண்டு விற்க போகிறது ரொம்ப நஷ்டம் பார்த்தீங்களா. கொஞ்சம் தூரம் போகணுமா, அதனால் அந்த மாதிரி டைமில் வந்து நிற்கிற கொலையெல்லாம் வெட்டுவோம். ஓரளவு விளைஞ்சதெல்லாம் வெட்டிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே தான் அந்த வெடிச்சு நிற்கிற கொலை நின்னது. இங்கேயும் பார்த்திங்கன்னா வெடிச்சு நின்ற கொலையை வெட்டிட்டு வேறு கொலைகள் எல்லாம் நிற்கான்னு பார்க்கணும். ஏன்னா சில இடங்களில் எல்லாம் கூட்டம் கூட்டமாக நிற்கும். கொலை வந்து விளைஞ்சிருக்கான்னு பார்க்க முடியாது, சில நேரம் நிற்கிறதே மறைஞ்சு நிற்கும். அதனால் எப்படி ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். எங்கும் சுற்றி திரிஞ்சு ஒரு வாட்டி எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு சில கொலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கொலை வந்து ரொம்ப குட்டி. இந்த மாதிரியான சின்ன கொலைகள் தான் வந்து வீட்டுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு எடுக்கிறது. ஓரளவு நல்ல கொலையாக இருந்தாச்சுன்னு அதை வந்து உடனே கடைக்கு விற்றுருவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா கூட கிடைக்காது, ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கொலையெல்லாம் வந்து வீட்டில் சாப்பிட எடுக்கிறது. அதுலேயே பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரசகதளி, சின்னதாக இருக்கக்கூடிய ரசகதளி வாழை, அந்த பழம் தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் ரசகதளி வாழை தான் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். சிவப்பு வாழையும் கூட சில நாள் ரொம்ப குட்டியாக இருக்கும். கடைகளில் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் கடைக்கு கொண்டு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டோம். சிவப்பு வாழை பிள்ளைங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. சரி கடைக்கு கொடுத்துடலாம் தான் கொண்டு போனப்போ சொன்னாங்க 100-150 ரூபா தான் கிடைக்கும் இந்த கொலையெல்லாம், எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. சரி அப்படியே திரும்ப கொண்டு வந்துட்டோம், வீட்டில் கொண்டு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா காலையில் 9:30 போல் வீட்டிலாண்டு கிளம்பினோமா, ஒரு 12 மணி பக்கத்தில் ஆயிட்டு. 2 இடத்துலையும் வாழை நட்டுட்டு கொலையெல்லாம் வெட்டிட்டு வரும்போது சோறு மீன் வச்சுருந்ததா, காலையில் பொங்கலுக்கு வச்சுருந்தா சாம்பார் இருந்தது. சரி வீட்டில் வந்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னொன்று அடுத்த வேலை என்னென்னா வந்து குழந்தைங்களுக்குமே ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. கொலையை விற்க போகும்போது அப்படியே பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மீன் வந்து மசாலா எல்லாம் தடவி வச்சுருந்தேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. வந்ததும் அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு, ஏற்கனவே மீன் குழம்பு வச்சுருந்தேன் இல்லையா, அதை வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதை ஃப்ரை பண்ணிட்டேன். சைட் டிஷ்ஷுக்கு காய்கறிகள் எதுவுமே வைக்கல. ஏன்னா சாட்டர்டே அதனால லேட்டாக தான் தூக்கம் எழும்புனேன், நல்லா தூங்கிட்டேன். ப்ரீ பிளானும் கிடையாது ஃபார்முக்கு போகிறது. காலையில் தான் சமையல் பண்ணிட்டேன். அப்போ தான் சொன்னாங்களா. அப்புறமா வந்து சாம்பார் இருந்தது, காலையில் சாம்பார் வச்சுருந்ததுனால சரி அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வருதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து கிளம்புறோம் பார்த்தீங்களா. அதனால புதுசாக எதுவுமே பண்ணவும் இல்லை. சாம்பாரும் மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் நாங்களும் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் சோறு கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வெளியே போகிற வேலை ஏதாவது இருந்தாச்சுன்னா அந்த நேரம் அப்படியே கொலை விற்கிற மாதிரி தான் பார்ப்போம். இப்படி தான் இருக்கும். நாங்கள் எங்கள் ட்ரிப்பு பார்த்திங்கன்னா என்னுடைய சீட்டில் 2 பேரையும் வச்சுருப்போம். பின்னாடி உள்ள சீட்டை அப்படியே மடக்கி பின்னாடி கொலை வைக்கிறது. பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப ஜாலி. ஆனால் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் போகிறது வேற மட்டும்தான். கொலையை இறக்கியாச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து சீட்டை நிமித்து போட்டு பிள்ளைங்கள உட்கார வச்சிடலாமா, இவருக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காகவே ஒழிச்சு விட்டுட்டு போவோம். கடைக்கு பக்கத்தில் தான் போயிட்டு வரேன், இல்லை வயலில் தான் நிற்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து கொலை விற்க போயிடுவோம். அவங்களுக்கு இது வந்து ஏதோ பெரிய ட்ரிப்பு போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நாங்கள் வாழை குலையெல்லாம் விற்கிறது பதந்தாள்மூடு பக்கத்தில். வீடு வந்து மார்த்தாண்டம், பதந்தாள்மூடு பக்கத்தில். இங்கே பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலேயே விற்றுட்ருக்கோம். ஓரளவு பக்கத்தில் எல்லாம் 1-2 கடைகளில் எல்லாம் கொடுத்தோம். அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓரளவு நல்ல ரேட்டில் கொடுப்பாங்க. இங்கே வந்து நிறைய கொலையெல்லாம் வரும், 100-200 எல்லாம் கொலை வரும் இந்த கடையில். இவங்க வந்து கேரளாவுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா பதந்தாள்மூடுன்னு சொல்லும்போது தமிழ்நாடு கேரளா பார்டரில் தான் வரும். லாஸ்ட் வீக் இதே மாதிரி தான் சிவப்பு வாழை கொலை கொண்டு வந்திருந்தோம். எவ்வளோ கொண்டு வந்தாலுமே வாங்குவாங்க. பக்கத்தில் எல்லாம் கடையில் வந்து ஒரு 4க்கு மேலே 5க்கு மேலே எல்லாம் கொடுத்தாச்சுன்னா வாங்க மாட்டாங்க. ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே எல்லாம் வந்து பரவாயில்ல. இப்போ வந்து ஓணம் வருது, அடுத்த வாரம் ஓணம் ஆகிறதுனால வந்து அந்த டைமில் எல்லாம் வாழை வந்து கொலை நல்லா விற்கும், நல்ல ரேட்டு போகும். அந்த டைமில் விற்கலான்னு தான் நினச்சோம். இந்த மாதிரி காய்கள் எல்லாம் பொட்டும் போது வெயிட் பண்ண முடியாது. அதனால் அப்படியே வந்து கொலை விற்றுட்டு கிளம்பியாச்சு. அடுத்து எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங். குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே ட்ரெஸ் எடுக்க தான் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ்லேயே இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ட்ரெஸ் எடுக்கிறோமோ இல்லையோ போன உடனே மகன் ஏதாச்சும் ஒரு டாய்ஸ் எடுத்துடுவான்.
அந்த மாதிரி அவன் ஒரு டாய் எடுத்தாச்சு. அவளுக்கு வந்து ஓணத்துக்கு ட்ரெஸ்ஸு, அவனுக்கு ஒரு வேஷ்டி எடுத்திருந்தோம். பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வர முக்கியமான காரணமே இதுதான். வர வழியில் அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. சாட்டர்டே ஆயாச்சுன்னா எங்கே போனாலும் அப்படியே இங்கே ஃபார்முக்கு வந்துடணும். என்னென்னா ஃபார்முக்கு பக்கத்தில் தான் வந்து ஆறு, இந்த குளித்துறை தாமிரபரணி ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த ஏரியாவில் தான். இங்கே ஆற்றில் குளிக்கிறதுக்கு கொஞ்ச நாளாகவே ரொம்ப குஷி. சாட்டர்டே ஆனாலே ஆற்றில் குளிக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. கடையில் இருந்து வாங்கின வண்டியை வந்து வந்த உடனே ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படியாவது அதை வந்து ஓட்டி பார்த்துறேன் ரிமோட் காரு. ஆனால் என்னென்னா செல் இல்லை. ஒரு இதில் வந்து ரிமோட்டில் 2 செல்லு, காரில் 3 செல்லுன்னு சொல்லிட்டு 5 பேட்ரி செல் தேவைப்பட்டுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா சாருக்கு வந்து ரொம்ப ஏமாற்றமாக போச்சு. இனி என்ன பண்ணேன், வீட்டில் போய் பேட்ரி செல் போட்டுட்டு காராக ஓட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானப்படுத்தியாச்சு. பாருங்கள், இதில் 2 செல்லு, ரிமோட்டில் 2 செல்லு, காரில் 3 செல்லுன்னு சொல்லிட்டு 5 செல் வேணும். அப்படியே வச்சுட்டோம். அடுத்தா பார்த்திங்கன்னா ஃபார்மில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நேரத்தில் ஏதாச்சும் விதைகள் ஏதாவது போட்டலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஏன்னா வந்து கார்னு, அப்புறமா பாட்டில் கார்டு, ஸ்னேக் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு குறைய கேரட்டு பீட்ரூட்டுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மில் எல்லாம் இங்கே ரொம்ப தள்ளி நம்ம வந்து சீட்ஸு போடும்போது மழை நேரத்தில் தான் மேக்ஸிமம் போடுவோம். ஏன்னா வந்து டெய்லியுமே வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்க முடியாது. ஆனால் எங்களோட பேட்லக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து காலைல மழை பெஞ்சிருக்கு. நல்லா வந்து சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரோம். மறுநாள்லேருந்து பார்த்திங்கன்னா மழை இருக்காது. நாங்களும் மழை பெய்யும் போது சரி 2-3 நாள் மழை இருக்கும் போல் சீட்ஸ் எல்லாம் எப்படியோ முளைச்சிரும் அப்படின்னு நினச்சி தான் போடுவோம். ஆனால் வந்து மழை பெய்யாது. சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழை தென்னைக்கெல்லாம் தண்ணி அடிக்கும் போகும்போது அடித்து வளர்ந்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பாலக்கீரை, வாட்டர்மெலான், பாட்டில் கார்டு, ஸ்னேக் கார்டு அப்படி வந்து குறைய சீட்ஸ் போட்டிருக்கோம். எல்லாம் வராது, எங்கேயாவது 1-2 வரும். மழை பெஞ்சுன்னா கேரண்டி தான் வரும். மற்றபடி கொஞ்சம் ரேராக தான் வரும். அதில் என்னென்னா வந்து களைச்செடி ஈஸியாக வளர்ந்துடும். அந்த களைச்செடி வெட்டும்போது இந்த செடியையுமே சேர்த்து வெட்டிடுவாங்க. இவங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா மாமா வெட்டினாலுமே அப்படி தான். ஏன்னா வந்து திழுத்து கொஞ்ச நாளில் வந்து தெரியாதா, புல்லாக தான் சேர்ந்து நிற்கும். சைட்லலாம் நல்லா புல் நிற்கி பாருங்கள். மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த புல்லுமே வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும். அதுக்கு கூட இந்த செடியுமே வளரும்போது செடியும் புல்லும் வித்தியாசம் இருக்காது. அப்படி நிறைய செடி வெட்டியிருக்காங்க. சில நேரம் வந்து இந்த பம்கின்னு இந்த மாதிரியெல்லாம் நல்லா பறந்து போகும் பார்த்தீங்களா, அது வந்து மூடு எங்கே இருக்குன்னே தெரியாமல் கூட வந்து செடிகளை எல்லாம் வெட்டியிருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சாட்டர்டே ஆகிட்டாலே இந்த ஆற்றில் வந்து குளிக்கிறதுக்கு வரணும். அதான் பிள்ளைங்களோட டார்கெட்டு. இன்றைக்கி அந்த மாதிரி தான் கொலை வத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகாமல் ஃபார்முக்கு போகலாம், ஆற்றில் குளிக்கணும்னு சொல்லிட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சலெல்லாம் பழக வைக்கணும் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி. ரொம்ப மகளுக்கு வந்து கொஞ்சம் பயம் இல்லை, ஸ்விம்மிங் வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் மகனு பார்த்திங்கன்னா ரொம்ப பயம். ஆற்றில் குளிக்க வாரான்னு தான் பேர். ஆனால் தலையெல்லாம் முங்கி ரொம்ப குளிக்கவே மாட்டான். தலையில் கோரி ஊற்றி தான் குளிப்பாத்துற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த சாட்டர்டே இப்படி தான் போச்சுங்க. பார்த்திங்களா, ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. வீட்டுக்கு வரும்போது 4:30 மணி தாண்டிட்டு. வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அப்புறமா க்ளீனிங் வேலை, தூக்குறது துடைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். வந்ததும் பிள்ளை வந்து ட்ரெஸ்ஸாக போட்டு பார்த்துட்டா. இதுதான் என்னை எடுத்த ட்ரெஸ்ஸு. நேரியல் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் போயிருந்தான். நான் வந்து அது ரொம்ப பிடிக்கலை. நேரியல் டைப்லேயே 10 மாடல் அந்த மாதிரி ஒரு மிடி எடுத்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபார்மில் இது வந்து வீட்டு பக்கத்துலேயே உள்ள ஃபார்ம். எப்போ வேணால் போகலாம், வீட்டுக்கு ஃப்ரெண்டில் தான் இருக்கும். இதில் வந்து பூ பறிக்கலான்னு போனேன். பார்த்திங்கன்னா ஒரு அத்தி மரத்தில் அத்தி வந்து சின்னதாக தான் நிற்கி மரம். அதில் வந்து ஒரு பழம் வந்து மழை நேரத்துல எல்லாம் சீக்கிரமாக பழுத்து வெடிச்சினது. இது பார்த்திங்கன்னா சில மரத்தில் வந்து அத்தி மரம் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய காய்கள் நிற்கும், நிறைய பிடிச்சி கொம்புலேயும் சரி மூட்டுலேயும் சரி. அந்த மாதிரி இது காய்க்காது, கொஞ்சம் காய் தான் காய்க்கும். ஆனால் வந்து காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அத்தி பழத்தை கம்பேர் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஏத்தான் குலை வந்து ஒதிஞ்சிருக்கு. என்னென்னா வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது கொலை. மொத்தமே ஒரு 2 கிலோ தான் இருக்கும் போல். இந்த கடையில் எல்லாம் கொலை விற்கும்போது வாழை தண்டுக்கு வந்து 2 கிலோ குறைப்பாங்க. இதில் வந்து மொத்தத்தில் 2 கிலோ தான் இருக்குது. இதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா ஒரு 50 ரூபா கூட தரமாட்டாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயத்துக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம வந்து இயற்கை உரமும் போடாமல் வேறு எந்த உரமும் போடாமல் தானாகவே ஒரு இது மரம் வளருதுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வாழைக்குலையெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா வாழை தண்டுமே பொதுவாக ஏத்தன் வாழையில் உள்ள தண்டெல்லாம் வந்து சமையலுக்கு நல்லா இருக்கும். கசப்பு இருக்காது, கதப்பு இருக்காது, நல்லா இருக்கும். நாங்கள் ஏத்தன் வாழையில் உள்ள தண்டு தான் அதிகமாக எடுப்போம் சமையலுக்கு. ரசக்கதலையும் எடுப்போம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கரிச்சக்கேடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புழுக்கேடை கரிச்சக்கேடைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. இனி இதில் வந்து வாழைக்கன்று வந்தாலும் நல்லா இருக்குது. அதனால ஃபுல்லாகவே வெட்டிட்டோம்.
அப்படியே வந்து தோட்டத்தில் 1-2 பிச்சி செடி நிற்கி மேக்ஸிமம் சாயங்காலம் எப்படியாவது ஒரு தடவாவது வந்துடுவேன். ஒன்று வந்து தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா மழை நேரம்னால கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா நான் வந்து பூ பறிக்கிறதுக்கு இந்த பூ வந்து டெய்லியுமே கொஞ்சம் இப்போ பிச்சி பூ சீசன் வேறையா, டெய்லியுமே கொஞ்சம் பூ கிடைக்கும். பிள்ளைக்கு வந்து டெய்லியுமே பூ வைக்கிற மாதிரி இருக்கும். கல்யாண வீட்டெல்லாம் உண்டுனால 2-3 நாள் அப்படியே சேர்த்து வச்சாச்சுன்னா 2 பேருக்கும் நல்லா பூ வைக்கலாம். இன்றைக்கி இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இதை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.